ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாய் டேஸ்டியாய் அதே மாதிரி குறைஞ்ச டைமுக்குள்ளே இது செஞ்செடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்டாയി மட்டுமല്ല, ലഞ്ചായോ ഡിന്നറായോ ഒക്കെ നമുക്ക് சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸிலும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போதொക്കെ இதே மாதிரி செஞ்செடுத்துட்டு போனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணதோ அதே எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதிலேக்கு ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் பொடியாய் நறுக்கிது சேர்த்து வணக்கி எடுக்கலாம். இது ஓரளவுக்கு வணங்கி வரும்போது இதிலேக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் 3 பல்லு பூண்டும் பொடி பொடியாய் நறுக்கி எடுத்தது 1 டீஸ்பூன் இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இஞ்சி பூண்டு அதிகமாய் போகக்கூடாது. கொஞ்சம் உப்பு நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். உப்பு சேர்த்திடும்போது இது சீக்கிரம் வணங்கி வரும். அதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை இதே மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டிருந்தா கறிவேப்பிலோட வாசம் நல்லா வரும், அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். ஃபில்லிங் செய்யும்போது எப்போவுமே கறிவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி தான் சேர்க்கணும். இப்போ ஒரு தக்காளி பொடியாய் நறுக்கியது நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதையும் சேர்த்து நல்லா வணக்கியதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயமும் அதே மாதிரி தக்காளியும் எல்லாம் நல்லா வணங்கி வெந்து வரணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் பண்ணியது தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. உங்களுக்கு இதுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்க்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா கரெக்டு பாகத்தில் வணங்கி வரணும். இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா இது ஒரு நம்ம கடாயிட ஓரத்திலேக்கு மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு 2 முட்டை உடைச்சி ஊற்றலாம். நீங்கள் முட்டை சாப்பிடலைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயமக்க வணக்கும்போது கேரட்டு அதே மாதிரி பீன்ஸு பொடி பொடியாக நறுக்கிய உருளைக்கிழங்கு எல்லாமே அதிலே சேர்த்து வணக்கி வேக வச்சு எடுத்துருந்தா கூட போதும். இப்போ நான் அது ஒன்றும் சேர்க்கறதில்ல, முட்டை சேர்த்து தான் இது தயார் பண்ண போகிறது. இது இப்படியே கூட சாப்பிடலாம். முட்டை உடைச்சி ஊற்றியதுக்கப்புறமா இதே மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வணக்கி எடுத்த வெங்காயம் எல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இனி ஒரு பவுலிலேக்கு 1 கப்பு கோதுமை நான் எடுத்திருக்கிறேன். இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். அதுக்கு பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இவ்வளவும் சேர்க்கலாம். அதிகமாய் போகக்கூடாது வரமிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இது நமக்கு மாவை ரெடி பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பாகத்தில் தான் இந்த மாவை ரெடியாக்கி எடுக்கணும். காரம் அதிகமாய் போகாமல் பார்க்கணும். இப்போ கரெக்டாக தோசை மாவு பாகத்தில் ஆயிடுச்சு. இனி நல்ல சூடாய தவையிலேக்கு மாவை தோசை மாதிரி இதே நல்லா பரப்பி விட்டு நைஸாக தோசையாக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் தேங்காய் அரைச்சி சேர்த்திருந்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் சேர்க்கறதில்ல. இதிலேக்கு நெய் மேலே ஊற்றி இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நெய் நான் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேர்த்திக்கோங்க. இல்லாச்சா உங்களுக்கு எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நெய் தான் எடுத்திருக்கு. இனி அதனோட சென்டரில் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தோம். ஃபில்லிங் போட்டதுக்கப்புறமா 2 சைடில் நின்றும் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணியதுக்கு பின்னாடி இப்படி 2 சைடில் இருந்தும் மறுபடியும் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஆக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது திருப்பி போட்டு ஒன்று ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ அது நல்லா ஒட்டி பிடிச்சிடும். அதுக்கப்புறமா நமக்கு இது ஒரு தட்டிலேக்கு மாற்றலாம். இதே மாதிரி எல்லா மாவும் நமக்கு செஞ்செடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ட்ராவல் பண்ணும்போதொക്കെ குழம்புக்கு எடுத்துகிட்டு போகாமல் இதே மாதிரி உள்ளே ஃபில்லிங் வச்சு நமக்கு இதே மாதிரி செஞ்செடுக்கலாம். இது சேம் மெத்தடில் நமக்கு சப்பாத்தியில் கூட ரோல் பண்ணி எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் சப்பாத்தி இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை தோசை மாதிரி செஞ்சிருந்தால் ஈஸியாக இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு செஞ்செடுக்கலாம். இப்போ எல்லாமே நான் இதே மாதிரி பேன் கேக் ஆக்கி எடுத்திருக்கு. பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு வணக்கி கூட இது செஞ்செடுக்கலாம்.
இப்போ பாருங்க, இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.